ஹாய் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. இன்றைய நாளில் ஒரு வித்தியாசமான ஸ்பெஷல் நாள் அப்படி தானே? ஏன்னா வித்தியாசம் என்ன விசேஷம்? பிறந்த நாள். ஓகே. எத்தனையாவது பிறந்த நாள்? 64வது பிறந்த நாள். அப்படியா? ஆனால் அப்படி தெரியலையே, ஒரு 45 வயசுன்னு சொல்லலாம் போல இருக்கு. என்ன சொல்கிறீங்க? சரி, 64வது பிறந்த நாள்னு சொல்லி எங்களோட ஜியாக்காக்கு என்ன ஜியாக்காக்கு அப்படி தான் சொல்லணும். ஜியாக்காக்கு வந்து இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான பிறந்த நாளை வந்து நாங்கள் முல்லைத்தீவில் இருக்கிற ஒரு பிரபல்யமான ஒரு ஹோட்டல் ஓசன் பார்க் சரி தானே, அதில் வந்து இன்றைக்கு ராப்பொழுதில் ஒரு இனிமையான தென்றல் காட்டில் வந்து நாங்கள் இன்றைக்கி ஒரு பிறந்தநாளை கொண்டாட நிமித்தம் வந்திருக்கிறோம். புதுக்குடி நைல் சர்ப்ரைஸ்லேருந்து வந்திருக்கிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸ். கட்டாயம் உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல வர முடியாதவங்களை ஒருத்தங்கள், உங்களில் மிக்க பிரியம் வச்சுருக்கிறவங்க ஒருத்தங்கள், மிக்க பாசம் வச்சுருக்கிற ஒருத்தங்கள் வந்து இந்த சர்ப்ரைஸை செய்திருக்கிறாங்க. தாங்கள் வர முடியாது விட்டாலும் வந்து இந்த பரிசு பொருட்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சேரணும். வடிவாக கேக்கெல்லாம் வெட்டி இந்த பிறந்தநாளை வந்து சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி உங்களோட பிள்ளைகளை எல்லாரையும் வந்து வந்திருக்கிறாங்க. சரி, விஷயம் ஹாப்பி பர்த்டே ஜியாக்கான்னு சொல்லி இந்த ஐசிங் கேக்கை தந்துருக்குறாங்க. இருங்க, அப்படி இருந்து வேண்டுங்கவா? ஓகே, இருங்க. சரி, ஓகே. ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஐசிங் கேக்கை தந்துருக்குறாங்க. விஷ் ஹாப்பி பர்த்டே ஜியாக்கான்னு சொல்லி தான் இந்த கேக்கை வந்து தந்துருக்குறாங்க. ஓகே தானே? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்டை தந்துருக்குறாங்க. அப்படி இருங்க. சரி, இதெல்லாம் சாப்பிட நீங்கள் கூட ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி தந்துருக்குறாங்க. சிரிப்பும் வருகுது உங்களுக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? உங்களோட கெஸ்ஸிங் யாராக இருக்குது? விஷ் ஹாப்பி பர்த்டே ஜியாக்கான்னு சொல்லி தந்துருக்குறாங்க. யாராக இருக்கும்? மருமகன். சரி, ஓகே. மருமகன். ஓகே. என்ன பேர் உங்களோட மருமகன்? சரி, ஓகே. மருமகன் எங்கே இருக்கிறாங்க? மருமகன் சுவிஸில் இருக்கிறாங்க. சரி, ஓகே. பார்க்கலாம். மருமகன் தான் நான் சொல்கிறேன். என்ன பேர் உங்கள் மருமகன்? ரைட். சுவிஸ்லேருந்து இது வரையில் சரி தானே, ஃபாரின்லேருந்து தான் வந்திருக்குது. உண்மையிலேயே சுவிஸ்லேருந்து வரையில். சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம். இன்னும் 2 பேரை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான விட சொன்னாலே இன்னும் பனிஷ்மெண்ட். ஒரு பாட்டு ஒன்று படிப்பீங்களா? அந்த காலத்தில் ஒரு பாட்டு படிக்கிற மாதிரி ஒரு பாட்டு. என்ன சொல்கிறீங்க? பகலன்னு சொல்லிச்சுன்னா ஒரு நெட்பால் விளையாடி இருக்கலாம். அது சந்தர்ப்பம் இல்லை அந்த காலத்தில். சரி, ஓகே. இதை ஓப்பன் பண்ணுங்க பாப்பா. கிளித்தட்டா? என்ன இங்கே கிளித்தட்டு விளையாடுவான்னு வருதுன்னு சொல்கிறாங்க. நான் இதை பார்த்தது இல்லையே, கிளித்தட்டை. அந்த நேரம் நெட்பால் விளையாடினதை தான் பார்த்துக்கிறேன். அந்த நேரமா? சரி, அப்படியா? எனக்கு தெரியாமல் போயிட்டுது. சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த மருமகன்னு சொன்னால் மாமிக்கன்னு சொல்லி தான் தந்துருப்பாங்க. ஆனால் ஜியாக்கான்னு சொல்லி தானே வந்திருக்குது. என்ன அங்கே கடக்கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்குது? என்ன சொல்கிறீங்க? என்ன எங்களுக்கு காட்டுங்களேன். சரி, அழகான ஒரு காப்பு ஒன்று தந்துருக்குறாங்களா? அப்படியா? சரி, மிக்க சந்தோஷம். வண்டி பிறந்த நாளில் வந்து ஸ்பெஷலான நீங்கள் அதை போட்டுக்கொள்ளுங்க. கட்டாயம் போடுவோம், அதை வைக்கிறீங்க. சரி, உங்களோட மருமகனை சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலேயே மருமகன் இல்லை, என்னடா அவர் மாமிக்கன்னு சொல்லி தந்திருப்பார். இப்படி இந்த மாதிரி பேர் சொல்லி தந்திருக்க மாட்டார், ஜியாக்கான்னு சொல்லி. சரி, நீங்கள் அடுத்ததாக உங்களோட கெஸ்ஸிங் யார்? சரி, மற்ற இன்னொரு ஆளை சொல்லுங்க பாப்பா. அடுத்ததாக உங்களோட கெஸ்ஸிங் யாரை நினைக்கிறீங்க? மகளா? மகள் 2 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் மகள்னு மட்டும் சொல்லியிருக்கிறீங்க. 2 பேரும் சேர்ந்து செய்திருக்கலாம். மகள் மேரன்னு சொல்கிறீங்களா? அப்படியா? ஆனால் அவங்க இல்லை போல இருக்கே. அவங்களும் இல்லை போல இருக்கு. உண்மையிலேயே அவங்க இல்லை, ஃபாரின்லேருந்து தான் வந்துருக்கு. சரி, உங்களோட மிஸ்டர் செய்திருக்க மாட்டாரா? என்ன சொல்கிறீங்க? இந்தியாவில் ஜோக் அடிக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கிறான் போலடாக்கு. உங்களோட மிஸ்டர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியா? செய்திருக்க மாட்டார். மருமகன் தான். சுவர் மருமகன் தான். மருமகன் இல்லாட்டிக்கு என்ன மாதிரி ஒரு பாட்டு ஒன்று படிப்பீங்களா? கனகாலம் உங்களோட குரலை அந்த காலத்தில் நீங்கள் பாடர் குழாமல் கேட்டது எத்தனையோ 30 வருஷத்துக்கு முற்பாடாக இப்போ ஒரு கேட்க ஆசையாக இருக்குது. என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் என்ன மாதிரி பாட்டு படிப்பா விடுவோமா? சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுங்க.
ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன யோசிக்கிறீங்க? வரட்டும் அப்படி. ஓகே, ஃப்ரேம் அங்கே காட்டுங்களேன் எங்களுக்கு. அப்படி அதை ஓப்பன் பண்ணுங்க, வெளியில் எடுங்க. வா, சூப்பர். நிறைய எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க போல இருக்கு. பாப்போம் இருக்கா. நீங்களும் பாருங்க, நீங்களும் பாருங்க. என்னண்டு மருமகன் தான் சுவர். மாமியில் ரொம்ப பாசமும் ஒரு ஏற்றி காட்டுங்க எங்களுக்கு. பாப்போம் இருக்கா. ஒருக்கா ஓப்பன் பண்ண தூக்கி காட்டுங்க பாப்போம். ரைட், அப்படியே பிடிச்சிருங்க, அப்படியே பிடிச்சிருங்க. அப்படியே எல்லாம் பிள்ளைகளும் இருக்கிறாங்க அவரோட. கனி பேர் இருக்கிறாங்க பிள்ளைங்கள உங்களோட படுத்தாங்க. ரைட், ஓகே. சரி, இப்போ சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் உங்களோட மருமகன் இல்லையேண்டு. உண்மையிலேயே மருமகன் இல்லை. நான் எல்லாருக்கும் பொய் சொல்கிறேன்னா இந்த தரத்தில் பொய் சொல்ல விரும்பல. உண்மையிலேயே மருமகன் இல்லை, மருமகன் தான். அப்படியா? பாசம் கூட. அப்படியா? சரி, மருமகன் இல்லாட்டிக்கு. சரி, மருமகன் தான் இல்லாட்டிக்கு என்ன செய்யலாம்? என்ன பனிஷ்மெண்ட்? சரி, வேறு ஒரு தரம் இல்லை. உங்களோட சகோதரங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, மருமகன் தான். சரி, பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் ஃபைனல். யாரால் என்ன சிரிக்கிறீங்க? பிள்ளைகள் செய்திருக்கிறாங்க. யாராக பிள்ளைகள் செய்திருக்கிறாங்க? அப்படியா? வடிவா பாருங்க. என்னண்டு என்ன சிரிக்கிறீங்க? அப்பாவை நீக்கிறாரா? உங்களோட அப்பாவை நீக்கிறாரா? அப்பாவை நீக்கிறார். அப்போ மற்றப்பாவை நீக்கிறார். அப்படியா? ரெண்டு அப்பாக்கள் நிற்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. சவுண்டாக கதைங்க. உங்களோட அப்பா நிற்கிறார், சரிதானே? உங்களோட மிஸ்டர் நிற்கிறாங்க, உங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுலேயும் பெஸ்ட்டான ஒரு லவ்லி ஒன்று நிற்கிது. லவ்லி ஒன்று. சரி, ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சர்ப்ரைஸை உண்மையிலே யார் செய்திருக்கிறாங்கண்டா உங்களோட பிள்ளைகள் 3 பேரும் சேர்ந்து செய்திருக்கிறாங்க. முன்னணியில் வந்து உங்களோட மூத்த மகள், 2வது மகள் இந்த மாதிரி வந்து எங்களோட அம்மாவுக்கு வந்து கட்டாயம் செய்யணும்னு சொல்லி அவங்களோட ரொம்ப ஆசை, அவங்களுக்கு நீண்டகால ஆசையை இன்றைக்கி நிறைவேற்றியிருக்கிறாங்க. ஓகேயா? என்ன சொல்கிறீங்க? அம்மா இந்த மாதிரி எங்களை சின்னலேருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறாங்க. கட்டாயம் அதுக்கு வந்து அம்மாவுக்கு நாங்கள் இந்த ஒரு பெரிய ஒரு பார்க்கில் வந்து இந்த ஓசோன் பார்க்கில் எல்லாருமே இங்கே வர்ற குறை வேணும்னு சொன்னால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விசித்திரமான ஒரு பார்க் உண்டு, சரிதானே? ஒரு ஃபேவரட்டான இது வந்து எல்லாருமே வர முடியாது இங்கே, சரிதானே? அந்த மாதிரி ஒரு அந்த பார்க்கில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து செய்யணுமென்று சொல்லி அவங்க நினைச்சு செய்திருக்கிறாங்க. சரி, எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அந்த காலத்தில் உங்களை பார்த்து வளர்ந்த நாங்கள் எங்களுக்கே தெரியும் அட்வைஸ் சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட பிள்ளைகளையும் பார்த்து வளர்த்துருக்கிறீங்க. ஓகே, ஒரு நல்ல நிலையில் உங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிறாங்க. ஓகே, அதை நினைச்சு எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. சரி, இந்த தருணத்தில் உங்களை நினைச்சு செய்த உங்களோட பிள்ளைகளுக்கு, சரிதானே, இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சவுண்டாக சொல்லணும். ஓகே, ஆனால் அந்த நேரம் உங்களோட விளங்கலை. நான் எதிர்பார்க்காத ஒன்று மருமகனை தான் எதிர்பார்த்தேன். ஓகே, அதன் மூலம்தான் இதை செய்திருக்கிறேன். இல்லையா? அப்படி என்னென்னு சொல்லிங்கன்னா விளங்கல. சொல்லுங்கள். பிள்ளைகளை மறக்கல. அப்படியா? ஒரு கவிதை ஒன்று தந்துருக்குறாங்க, அதையும் ஒருக்கா பார்ப்போம். ஓகேயா? சரிதானே? சரி, கூப்பிடுவோம் பிள்ளைகளையா. எங்கள் அன்பு பாசத்துக்குரிய அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்கள் வாழ்வின் ஒளிவிளக்கு நீங்கள் அம்மா. உங்கள் அன்பும் அரவணைப்பும் எல்லாமே நீங்கள் தான் அம்மா. இந்த இனிய நாளில் எல்லா மகிழ்ச்சியும் உங்களை வந்து சேரட்டும் அம்மா.
அன்பின் சிகரம் நீங்கள் அம்மா, எங்கள் வாழ்வின் வெளிச்சம் நீங்கள் தான் அம்மா, தினம் தினம் வாழும் கனவும் நீங்கள் அம்மா, எங்கள் உயிர் மூச்சின் தேடலும் நீங்கள் தான் அம்மா. அம்மா, இந்த சொல்லை உச்சரிக்காத ஜீவன் இவ்வுலகில் எவருமே இல்லை அம்மா. அன்பாய் எடுத்துரைத்து பக்குவமாய் கடிந்துரைத்து உரிமையாய் அறிவுரைக்கும் எங்கள் அன்பு அம்மாவே, எங்கள் பல கோடி வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு இந்த நாளில் என்று சொல்லி ஒரு குட்டி கவிதையை உங்களுக்காக தந்திருக்கிறாங்க. மறக்காமல் அம்மா அம்மான்னு சொல்லி நிறைய பாசத்தை பொழிஞ்சிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே நீங்கள் இறைவனுடைய நல்லாசிகள், உங்களுடைய அந்தோனியாருடைய ஆசீர்வாதம் எப்போவுமே உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸ் மூலமாக இந்த தருணத்தில் அவரிடம் வேண்டிக் கொண்டு நாங்களும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கும் இறைவன் வந்து இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார், இந்த ஒரு சொந்தக்காரங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் செய்வதற்காக. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச், குட் லக். ஒருக்கா அவங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிடுங்க, ஒருக்கா அவங்க விஷ் பண்ணுவாங்க, கேக் ஒருக்கா கட் பண்ணுங்க. ஓகேயா? ரைட் ரைட். அம்மா ஒருக்கா கை கொடுத்து கொஞ்சம் விஷ் பண்ணி பண்ணுமா அம்மா. ரைட், இன்னும் கொஞ்சம் இல்லை சின்னவள் அம்மா. ரைட், ஓகே. உண்மையிலேயே அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இந்த பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க இந்த தருணத்திலே சொல்லி. சரி, ஓகே, கேட்குறதா கட் பண்ணுவாங்க.